ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்தில் வந்து தண்ணீர் அளவு வந்து கம்மியாயிருச்சு, ஈரப்பதம் கம்மியாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் பம்பை யூஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். நிலத்தில் வந்து ஈரப்பதம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து விவசாயத்துக்குனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீர் வந்து பாய்ச்சோம், அதுக்கடுத்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அதுபோக வந்து அடினோ ரிலேட்டட் திங்ஸ் வந்து நிறைய வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அந்த விக்னேஷ் அவங்க அண்ணா வந்து அது குறைஞ்ச ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடினோ நேனோ வந்து தேவைப்படும். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடினோ யூனோ வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம். சரி, ஓகே, இதை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். அது போக வந்து நம்மளுக்கு ரிலே ஒன்று தேவைப்படும். ரிலே வச்சு தான் நம்ம வந்து மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ரிலே யூஸ் பண்ணுறோம். அது போக நம்மளுக்கு ஒரு சின்ன வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது வந்து நம்ம 5 வோல்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அந்த வாட்டர் பம்ப் தான் இது. அது போக நம்மளுக்கு ஒரு பேட்டரி கனெக்ஷன் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்காக. அதுக்கடுத்து முக்கியமாக நம்மளுக்கு சென்சார் வந்து ஒன்று தேவைப்படுங்க. இதுதான் சாயில் மாய்ஸ்டர் சென்சார். இது ஈரப்பதத்தை வந்து கணக்கிடுற ஒரு சென்சார். இதை வச்சு தான் நம்மளுக்கு மண்ணில் ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு வந்து கால்குலேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உள்ள சென்சார் இது. சரி, ஓகே, இந்த திங்ஸ் வந்து தேவை. அது போக வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஜம்பர் வயர்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், விசிசி கிரவுண்டு D1 இருக்கும். இதில் வந்து 3 வயரை வந்து கனெக்ஷன் வந்து ஜம்பர் வயரை கொடுத்துட்டேன். இதை தான் வந்து நம்ம வந்து போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது போக அடினோ வந்து ரிலே இருக்குது பார்த்தீங்களா, ரிலேலையும் வந்து இன்புட் கிரவுண்டு விசிசி இருக்கும். விசிசி கிரவுண்டு, அதுக்கடுத்து இன்புட் வயரை வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுக்கணும். இதில் உள்ள இன்புட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா D3ல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இதில் உள்ளதை வந்து நம்ம D6ல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் வேறு இதில் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. ரிலேலேருந்து வரதை வந்து கிரவுண்டு வின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து 5 வோல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணிட போகிறோம். அதுக்கடுத்து இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து D3ல் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். D3ல் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதில் இருந்து வருது பார்த்திங்களா வயர்ஸு, இதில் வந்து நம்மளுக்கு என்னது DO இருக்குது. DO வந்து நான் D6ல் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இதில் வந்து வயர்ஸை வந்து இது கிரவுண்டு ப்ளஸ் 5 வோல்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இது நார்மல் கனெக்ஷனாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நார்மலாக கொடுத்துக்கோங்க. இதை வந்து 5 வோல்ட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன். 5 வோல்ட் ப்ளஸ் வந்து கிரவுண்டில் ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு ரிலே இருக்குது பார்த்திங்களா, ரிலேயில் வந்து 2 வயரை வந்து நான் பெருசாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இதில் நார்மலாக இதிலேருந்து தான் வரும். இதிலேருந்து நான் 2 வயரை எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டரில் வந்து 2யும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வயரை மட்டும் மோட்டரோட வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து நார்மலாக வந்து கிரவுண்டை கூட கொடுத்துக்கிறேன். கிரவுண்டில் வந்து ஒரு வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இதை வந்து கிரவுண்டுக்கு வந்து இந்த வயரை கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து பேட்டரியில் உள்ள கிரவுண்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் கனெக்ஷன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அந்த சுவிட்ச் கனெக்ஷன் மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை வந்து நான் இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். அது போக வந்து இதில் வந்து ரெட் கலர் வயரை வந்து டைரெக்டாக மோட்டரோட இதை வந்து இதோட சேர்த்து வந்து நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து கனெக்ஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாம். ப்ரோக்ராம் லோட் பண்ணதுக்கு அடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். இது அடினோ ஐடியில் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதை தான் அடினோ போர்டுக்கு வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்ட்டு சாயில் வந்து போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இதை நீங்கள் சாயிலுக்கு வேறு நேம் கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் இன்டிஜரில் தான் வைக்கணும், ஏன்னா வேல்யூ வந்து வரும். அது போக வந்து பின் மோட் வந்து D3ல் வந்து ரிலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் பின் வந்து 3 வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து 6 வந்து சென்சார் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம், சாயில் சென்சார். ஸோ அதுக்காக D6க்கு அந்த 6 அந்த இதை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்லேயே வந்து கரெக்டாக வந்து மாற்றிக்கணும். அது போக வந்து ஒரு லூப்பில் தான் வந்து இதை செக் பண்ண போகிறோம். எனி டைம் வந்து செக்கிங்லேயே இருக்கும். ஸோ அதுக்காக தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சாயில் வந்து ரீடு வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிஜிட்டல் ரீடில் எடுத்துக்கிறோம். இந்த சாயிலில் வந்து வேல்யூ வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அதாவது நம்ம அந்த ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வாட்டரை வந்து பம்ப் வந்து லோட் பண்ணோம். அதுக்கடுத்து கரெக்டாக தண்ணி லெவல் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இஃப் எல்ஸ் கண்டிஷனில் தான் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதியாச்சு. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து கம்பைல் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா
இதை வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடினோ ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியும். இதை தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஆல்ரெடி நான் கம்பைல் கொடுத்துட்டேன். இதை வெரிஃபை கொடுத்துட்டு இதை வந்து ப்ரோக்ராம் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பவர் சப்ளை வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து வாட்டர் வந்து பம்ப் வந்து ஆனில் தான் இருக்குது பாருங்கள், ஆன் ஆகுது. எதுக்காக அப்படின்னா ஈரப்பதம் வந்து இதில் இல்லை, ஸோ அதனால தான் வந்து ஆன் ஆகுது. கையை வச்சா கூட வந்து ஆஃப் ஆகாது. இதை ஜஸ்ட் வந்து தண்ணியில் வந்து முக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி இருக்குது, இதை வந்து தண்ணியில் வந்து முக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து ஆன் ஆகுது. பார்த்தீங்களா, ரிலே வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். ஆன் ஆயிடுச்சு ரிலே. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். சரி ஓகே, இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இதுக்கு வந்து ஒரு ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செட்டப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து சாயில் மாய்ஸ்டர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நிலத்தில் வந்து நல்லா புதையிற மாதிரி வைக்கணும். இதுக்கு மேலே லெவல் இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம புதையிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் மண்ணுக்கு ஆழத்துலேருந்து செக் பண்ணணும். மேலே வரைக்கும் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நல்லா வந்து புதைச்சி வச்சுக்கணும். இதுதான் நம்ம வயல்வெளின்னு வச்சுக்கலாம். அது போக வந்து நம்ம மோட்ரு, அதாவது நீர் பாய்ச்சுற மோட்டரை வந்து இதுதான் நம்மளுக்கு அந்த மோட்ருன்னு வச்சுக்கலாம். இதை வந்து தண்ணியில் வந்து வச்சுட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து நிறச்சி விட்டுக்கிறேன். ஸோ இதில் இருந்து தான் நம்மளுக்கு தண்ணியை வந்து எடுத்து மோட்டரை வந்து ரன் பண்ணணும். அது போக நம்ம ரிலேயில் வந்து பெரிய மோட்டரை கூட நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இது விவசாயம் இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஈரப்பதத்தை கம்மியாகிடுச்சுன்னா மட்டும் தான் மோட்ரு வந்து ரன் ஆகும். இப்போதைக்கு ஈரப்பதம் வந்து மழைனால வந்து ஈரப்பதம் ரொம்பவே இருக்குது தண்ணியில். ஸோ அதனால் எதுவும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து இருக்குது, பாய்ச்சறதுக்கு தேவையில்லை. இப்போ சப்போஸ் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது, நிலம் ரொம்ப வறளுது அப்படின்னா இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு அழகாக வந்து மோட்ரு ரன் ஆயிரும். ரன் ஆகி நம்மளுக்கு நீர் பாய்ச்சோம். அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு தண்ணி ஈரப்பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அகைன் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரமாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது தாவரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து, அதாவது ஈரப்பதம் வந்து தாவரத்துக்கு வந்து பாய்ச்சினதுக்கு அடுத்து இங்கே வந்து வரைக்கும் ஈரப்பதம் வந்து வரும்ல, அந்த வரப்பு வரைக்கும். ஸோ அந்த வரப்பில் வந்து செட் பண்ணணும். வரப்பில் வந்து ஈரப்பதம் ரொம்ப டிம்மாக இதாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு ரன் பண்ணி நல்லா வந்து தண்ணி பாய்ச்சோம். தண்ணி பாய்ச்ச வந்து வரப்பில் வந்து தண்ணி நல்லா போக ஆரம்பிச்சனையும் அப்படியே மெதுவாக ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணும்ல. ஸோ அது வந்து மேலே இருக்கனால அதுக்கடுத்து வந்து மோட்டரை வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதனால் நிலத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து தண்ணியை வந்து பாய்ச்சி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் இதை. ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டில் வந்து ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. ஏன்னா இது விவசாயம் இந்த மாதிரி இதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொருக்கு வந்து இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள், செமையாக தண்ணி பாய்ச்சுதுங்க. அப்படியே தண்ணி நிறைஞ்சு அப்படியே வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ வந்து அப்படியே வந்து பாய்ச்சிக்கலாம் மோட்டரை யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து கிணத்துலேருந்து எடுத்து வர மாதிரி வந்து இதை நல்லா பாய்ச்சிக்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து உள்ளக்கே இருக்கட்டும். ஆஃப் ஆயிடுச்சு. செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, விவசாய நிலங்களில் வந்து ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பாய்ச்சோம். ஈரப்பதம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இது விவசாயிகள் இவங்களுக்குனா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் வெளியே வந்து போயிட்டாங்க, அந்த டயத்தில் வந்து நீர் பாய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணீரை வந்து பாய்ச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும். அதுபோக வந்து சென்சார் வந்து செட் பண்ணுற இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். அதாவது சில மரங்கள் வந்து ஆழமாக வேற விடும், அதுக்கேற்ற மாதிரி ஆழமாக செட் பண்ணலாம். அது போக வந்து சிலது வந்து மேலோட்டமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து மேலோட்டமாக வந்து செட் பண்ணலாம். எந்த மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதை நீங்கள் வந்து ப்ராஜெக்டாக எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து நிலங்களில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சென்சார் வந்து வேறு டைப்பில் வந்து பெருசாக வந்து வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.